ரெண்டு அக்ஷத புஷ்பம் கையில் வச்சுட்டுருக்கேலா சொல்லுங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே மகாகணபதயே நமஹ சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் சுமுகம் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ரெண்டு அக்ஷதையை அந்த மஞ்சள் பிள்ளையார மேலே போட்டுருங்க. போட்டுட்டு வடக்க நகர்த்துங்க பிள்ளையார், அப்படியே அந்த பக்கம் நகர்த்தி ஓரமாக வச்சுடுங்க. அப்படியே இந்த கும்பத்து பக்கத்துலேயே கூட ஓரமாக வச்சிடலாம். அப்படி இதை புல்லை அதில் அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே உள்ள அந்த அந்த தொடுத்து புஷ்பத்தை மாத்திரம் கையில் தள்ள வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் அதில் பொன் குழந்தை இருந்தால் அவள்கிட்ட கொடுக்கலாம். அவள் தள்ள வச்சுக்க சொல்லுங்கள். வச்சுட்டு கையை நம்பிக்க சொல்லுங்கள் அவளை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பஞ்சபாதம் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சபாதத்தில் 4 பக்கமும் சந்திரகுமம் இங்கே மந்திரம் சொல்லி, கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதா மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணாः ஸ்மிருதாः குக்ஷௌது சாகராः சர்வே சப்தத்வீபாः வசுந்தராः ऋग्वेदः यजुर्वेदः सामवेदोऽपि अथर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलशाम्बु சமாஸ்ருதாக. ரெண்டு அக்ஷதையும் புஷ்பமும் கையில் எடுத்துட்டு இந்த பஞ்சபாத்துக்குள்ளே ஜலத்துக்குள்ளே போட்டுருங்க. ஆயாந்து தேவபூஜார்த்தம் துரிதக்ஷய காரகாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. ஒரு உதிரி ஜலம் கையில் எடுத்துட்டு அந்த பூஜைக்காக வச்சுருந்த எல்லா பதார்த்தத்தை என்னென்ன சாமான்களோ அப்படி தெளிங்க ஜலத்தை. அப்படியே இந்த புஷ்பத்துக்கு, வெத்தலை பாக்கப்பாடத்துக்கு, சந்தன குங்குமத்துக்கு, அந்த கும்பத்தை வச்சுருக்கீங்கள கும்பத்து மேலேயே தெளிங்க, தப்பு இல்லை. எல்லாத்தையும் தெளிச்சு விடுங்க. உங்கள் மேலே நீங்களே தெளிச்சுக்குங்க. தெளிச்சாச்சா? உதரணியை பஞ்சபாத்திலேயே போட்டுன்ட்டு மணி எடுத்து மந்திரம் சொல்லி அடிங்கோ. மந்திரம் சொல்லிட்டு அடிங்க, வேணால் மந்திரம் புரியாது. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம்யாதௌ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம். மணி அடிங்கோ. அடிச்சாச்சா? மணியை கீழே வச்சுருங்க. ரெண்டு அக்ஷத புஷ்பமாக கையில் எடுத்துங்க. கும்பெல்லாம் சரியாக வச்சுருக்கேலோ இல்லையோ? சரி, இப்போ பண்ணுங்க. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவாம் பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் யாசா பத்மாசனஸ்தா விபுல கடிதடி பத்ம பத்ராயதாக்ஷி கம்பீர ஆவர்த்தனாபிஹி ஸ்தனபரநமிதா शुभ्र वस्त्रोत्तरीया लक्ष्मी दिव्यैः गजेन्द्रैः मणिकन
கச்சிதைः ஸ்நாபிதா ஹேமகும்பைः நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசது கிருஹே சர்வ மாங்கல்ய யுக்தா பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் ததானாம் ஹரிவல்லபாம் பாவயே பக்தி யோகேன கலசேஸ்மின் மனோஹரே பூர்புவஸ்ஸுவரோம். 2 அக்ஷத புஷ்பம் கையில் வச்சுட்டுருக்கேலா, மந்திரம் முடிஞ்சோடனே இந்த கும்பத்தில் போடுங்க. அஸ்மின் கலசே வரலக்ஷ்மீம் தியாயாமி. கலசத்து மேலே போடுங்க. மறுபடியும் அந்த இந்த நோன்பு சரடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே சுவாமிகிட்ட வைங்கோ. பாலபானு பிரதீகாஷே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா பிரயச்ச பகுலான் வரான். அந்த சரடு இருக்கு இல்லையா, அது 2 புஷ்பத்தை கட்டி சுவாமிகிட்ட வைங்கோ. தோரம் ஸ்தாபயாமி. சுவாமிகிட்ட வச்சாச்சா? மறுபடியும் ரக்ஷதை எடுத்துக்கோங்க. சர்வமங்கல மாங்கல்யே விஷ்ணுவக்ஷ ஸ்தலாலயே ஆவாஹயாமி தேவித்வாம் அபீஷ்ட பலதாபவ. அஸ்மின் கலசே வரலக்ஷ்மீம் ஆவாஹயாமி. 2 அக்ஷதையை சுவாமிகிட்ட போடுங்க. அந்த கலசத்தில் போட்டாச்சா? ரைட்டு. மறுபடியும் அக்ஷதை எடுத்து மறுபடியும் சுவாமிகிட்ட போடுங்க. அநேக ரத்ன கச்சிதம் க்ஷீரசாகர சம்பவே ஸ்வர்ண சிம்ஹாசனம் தேவி ஸ்வீகுருஷ்வ ஹரிப்ரியே வரலக்ஷ்மீ நமः ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதையை போட்டாச்சா? வலது கையில் உதரணி எடுத்துக்கணும். மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த பக்கத்தில் உள்ள கிண்ணத்தில் சொன்ன மாதிரி போடணும். கங்காதி சரிதாநீதம் கந்தபுஷ்ப சமன்விதம் பாத்யம் ததாமி தே தேவி பிரசீத பரமேஸ்வரி வரலக்ஷ்மீ நமः பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. ஜலம் போடுங்க கிண்ணத்தில். அடுத்தது கங்கா நதி சமானீதம் சுவர்ண கலசஸ்திதம் கிருஹான அர்க்யம் மயா தத்தம் புத்திரபௌத்திர பலப்பிரதே வரலக்ஷ்மீ நமः அர்க்யம் சமர்ப்பயாமி. ஜலம் போடுங்க. அடுத்தது பிரசன்னம் சீதலம் தோயம் பிரசன்ன முகபங்கஜே கிருஹான ஆச்சமனார்த்தாய கருடத்வஜ வல்லபே வரலக்ஷ்மீ நமः ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஜலம் போட்டிருக்கோம். மறுபடியும் போட்டாச்சா? மறுபடியும் ஒரு உதரணி பால் எடுத்து, பச்சை பால், காய்ச்சாத பால் எடுத்து மந்திரம் முடிஞ்சோடனே அந்த கிண்ணத்திலே போட்டுடணும். மகாலக்ஷ்மி மகாதேவி மத்வாஜ்ய ததி சம்யுதம் மதுபர்கம் கிருஹானேதம் மதுசூதன வல்லபே வரலக்ஷ்மீ நமः மதுபர்கம்
சமர்ப்பயாமி. பால் எடுத்து அப்படியே இந்த கிணத்துல சுவாமிகிட்ட காமிச்சிட்டு அப்படியே கீழே விட்டுருங்க. அப்புறம் ஜலம் புரோஷனம் பண்ணணும் அந்த கும்பத்து மேலே. ஹேமகும்ப ஸ்திதம் ஸ்வச்சம் கங்காதி சரிதாஹிருதம் ஸ்நானார்த்தம் சலிலம் தேவி கிருஹ்யதாம் சாகராத்மஜே வரலக்ஷ்மீ நமः சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஜலம் அப்படியே கையில் எடுத்துட்டு அந்த கும்பத்து மேலே புரோக்ஷனம் பண்ணணும். புரோக்ஷனம் பண்ணிட்டு ஒரு இது ஜலம் எடுத்து பக்கத்தில் உள்ள கிணத்துல போடணும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஜலம் போட்டல ரைட்டு. அந்த ஜாக்கெட் போட்டு வச்சு பிள்ளை சுவாமி சாத்துறதா சாத்திரிக்கலாம் சாத்தணுமா? சாத்ததா இருந்தால் அந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்லி சாத்துங்க. திவ்யாம்பரயுகம் சூக்ஷ்மம் கஞ்சு கஞ்ச மனோகரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிருஹாநேதம் மயார்ப்பிதம் வரலக்ஷ்மீ நமः வஸ்திரம் சமர்ப்பயாமி. இந்த வஸ்திரத்தை சாத்துங்க அப்படியே சுவாமி மேலே. கும்பத்தெலாம் நகர்த்திடாதுங்க, ஜாக்கிரதையாக சாத்துங்க. கீழே உந்துடப்படுது, பொறுமையாக சாத்துங்க. இதை பாஸ் பண்ணிட்டு கூட சாத்துங்க, தப்பு இல்லை. சாத்தி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த மந்திரம் சொல்லி இந்த சுவாமிக்கு அந்த சரளை கட்டுங்க. மாங்கல்ய மணி சம்யுக்தம் முக்தா வித்ரும சம்யுதம் தத்தம் மங்களசூத்திரஞ்ச கிருஹான ஹரிவல்லபே வரலக்ஷ்மீ நமः கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி. அந்த சுவாமிக்கு வச்சு இந்த சரளை எடுத்து சுவாமிக்கு சாத்துங்க. சத்தியாச்சா? பாஸ் பண்ணவும் சாத்த தப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஆபரணம் ஸ்வர்ண ஆபரணம் சாத்தணும். ரத்ன தாடங்க கேயூர ஹாரகங்கன பூஷிதே பூஷணாதி மகார்ஹாணி கிருஹான கருணாநிதே வரலக்ஷ்மீ நமः ஆபரணானி சமர்ப்பயாமி. ஆபரணம் சாத்த முடியலன்னா ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதையை போட்டணும் சுவாமிகிட்ட. அதே மாதிரியே மோதிரவில் சந்தனம் எடுத்து குங்குமம் இது மேலே சுவாமி மேலே வைக்கணும். கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிருஹாணாத்ய சர்வமங்கள தாயினி வரலக்ஷ்மீ நமः திவ்ய பரிமள கந்தான தாரயாமி. சந்தன சாத்துங்க. கந்தானாம் உபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. குங்குமம் வைங்க அப்படியே எங்கெங்க வைக்கணுமோ. கும்பத்தை நகர்த்தப்படாது, ஆட்டெல்லாம் படாது, பொறுமையாக அழகாக வைங்க. வச்சாச்சா? அதுக்கு வச்சு 2 அக்ஷதை கையில் எடுத்துங்க. ஷாலிஜாதான் சந்திரவர்ணான் ஸ்னிக்த மௌக்திக சன்னிபான் அக்ஷதான் தேவி கிருண்ணீஸ்வ பங்கஜாக்ஷஸ்ய வல்லபே வரலக்ஷ்மீ நமः அக்ஷதான் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை சுவாமிகிட்ட போட்டுருங்க. அடுத்தது புஷ்ப மாலையை சாத்துங்க. மந்தார பாரிஜாதாப்ஜைஹி கேதக்யுத்பல பாடலைஹி மல்லிகா ஜாதிவகுளைஹி புஷ்பைஸ்த்வாம் பூஜயாம்யஹம் வரலக்ஷ்மீ நமः புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. அடுத்த காடை பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி
நைவேத்தியம் தூபம் தீபம்லாம் எடுத்து ரெடியாக வச்சுங்கோ. ஒரு தினு ஜலம் போட்டு நைவேத்தியங்களை எல்லாம் அழகாக எடுத்து வச்சுங்கோ. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ண சுவாமிக்கு பசி வந்துடும். ஊதுபத்தியெல்லாம் அழகாக ஏற்றி வச்சுட்டுருங்கோ. அர்ச்சனை முடிஞ்ச உடனே தூபம் தீபம் நைவேத்தியம் காமிக்கிற மாதிரி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த காடை பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க.